ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு கிரெட்டா வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு பெட்ரோல் வேரியன்ட், இது பார்த்தோன்னா நமக்கு டீசல் வேரியன்ட், இது பார்த்தோன்னா நமக்கு எஸ் வேரியன்ட், இது பார்த்தோன்னா நமக்கு இஎக்ஸ் வேரியன்ட். ஸோ இந்த ரெண்டு கார்ஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரெண்டுமே மேனுவல் வேரியன்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காசு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க கோவை ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு காரோட கீ ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுக்குறாங்க. நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் போட் பட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு காஸ்க்குமே நமக்கு சிமிலரான ஒரு கீஸ் தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ரோல் பார்த்துருவோம். ஸோ இது நமக்கு பெட்ரோல் வேரியன்ட், இது எஸ் வேரியன்ட். ஸோ இதில் நமக்கு ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். இது நமக்கு மேக்ஸிமம் 113 bhp அண்ட் 146 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. அண்ட் பேலட் வந்து முன்னோட எனக்கு ஹெவினஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது பழைய கிரெட்டாவை விட. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் U2 CRDI டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு மேக்ஸிமம் 113 bhp அண்ட் 215 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துருது. அண்ட் இனிமேல் நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுக்குமே நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் வந்துருது. ஸோ மேஜரான டிஃபரன்ஸ் வந்து டிசைனில் எங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து கனெக்டட் எல்இடி டிஆர்எல் வந்துடும். இந்த இஎக்ஸ் வேரியண்ட்ல நமக்கு கனெக்டட் எல்இடி டிஆர்எல் மட்டும் வராது. ஸோ இது வரைக்கும் மட்டும் எல்இடி டிஆர்எல் வருது, பட் நமக்கு கனெக்டடாக கொடுக்கல. இந்த இடத்துல ஒரு குரோம் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த கிரில்லுமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேட் ஃபினிஷ்ல பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ்ல பண்ணியிருப்பாங்க. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்ல இருக்கு. அண்ட் ஹெட்லாம் பார்த்தோம்னா நமக்கு இதில் ஃபுல் எல்இடி ஹெட்லாம் செட்டப் கொடுத்துருப்பாங்க இந்த எஸ் வேரியண்ட்ல. இதில் பார்த்தோம்னா நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் வந்துருது. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுதான் இந்த ரெண்டு காருக்கும் இருக்க சேஞ்சுன்னு சொல்லலாம் ஃப்ரண்ட்ல மட்டும். அண்ட் இது தவிர நமக்கு இந்த இஎக்ஸ் வேரியண்ட்ல ஃபெண்டர்ஸ்ல இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இந்த எஸ் வேரியண்ட்ல நமக்கு ஓஆர்எம்ஸ்ல இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு ரெண்டுமே சிமிலரா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம நல்லா ஊத்து கவனிச்சா நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் ஏர் கர்டன்ஸும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கார்லையும். ஸோ இதுலையுமே நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஃபங்க்ஷனலான ஏர் கர்டன்ஸ் வந்துருது. இந்த கார்லையுமே நமக்கு ஃபங்க்ஷனலான ஏர் கர்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே பார்க்கறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா அவ்வளோவா நமக்கு இந்த டிசைன் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியாது. இஎக்ஸ் வேரியண்டா இல்லை எஸ் வேரியண்டா அப்படின்னு சைடில் போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதில் நமக்கு ஒரு அலாய் வீல் டிசைனில் ஒரு ஸ்டீல் வீல் தான், பட் அலாய் வீல் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 205 65 ஆர் 16 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்துருது. அண்ட் ஃபெண்டர்ஸில் இதில் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வராது. அதான் ஒரு மேஜரான சேஞ்சுனே சொல்லலாம். அண்ட் இந்த எஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ரூஃப் ரெயில்ஸும் வந்துருது. அண்ட் பாடி கிளாடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு காரை சுற்றி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நமக்கு எல்இடியில் ஓஆர்எம்லேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராது. ஸோ ஒரு கீ ஃபாப் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4330 mm ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2610 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். ஸோ இது ரெண்டு காருக்கும் சேம் தான். அண்ட் இந்த பாடி கிட்டும் நமக்கு இந்த எஸ் வேரியண்ட்ல வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபினிஷ்ல இருக்கும். அண்ட் ரியரில் பார்த்தோம்னா ஒரு மேஜரான சேஞ்ச் இருக்குது. இதில் நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபாகர் மூணுமே இந்த எஸ் வேரியண்ட்ல வந்துடும். இந்த இஎக்ஸ் வேரியண்ட்ல வாஷர் வைப்பர் டிஃபாகர் எதுவுமே வராது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 433 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நம்ம கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் நமக்கு பார்சல் ட்ரேவும் வந்துருது. சீட்ஸ் பார்த்தோம்னா நம்ம 60-40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கடையில் தான் நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு 205 65 ஆர் 16 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் பார்சல் ட்ரே இந்த வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ அது ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடும். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்டரும் வந்துருது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு எல்இடியில் தான் வரும். சாரி, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு எல்இடியில் வருது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இங்கேயுமே நமக்கு ஒரு ஸ்கிப் லைட் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்பிளிட் செக்ஷன் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் நமக்கு வந்து 2 ஸ்பிளிட் செக்ஷன் இருக்கும் டெயில் லேம்ப்ஸில். இதில் நமக்கு அந்த 2 ஸ்பிளிட் செக்ஷன் இருக்காது. ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் மட்டும் நமக்கு இதில் வந்துருது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் தான். ரிவர்ஸ் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் நமக்கு ஹாலஜனில் தான் வருது. அண்ட் ஷார்பின் ஆண்டனா இந்த வேரியண்ட்ல வந்துருது, அந்த வேரியண்ட்லேயே வந்துருது. அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் அந்த வேரியண்ட்ல கொடுத்துறாங்க. நமக்கு ரூஃப் ரெயில் மட்டும் வராது. அண்ட் பூத் ஸ்பேஸ் பார்த்தோம்னா இதுலையுமே நமக்கு 433 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. பட் பார்சல் ட்ரே இதில் வராது. ஆனால் சீட்ஸை நம்ம 60-40 எதுலையுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா சேம் சைஸ் தான். 205 65 ஆர் 16 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓகே, வாஷர் வைப்பர் டிஃபாகர் வராது. அண்ட் இந்த டெயில் லேம்ப்ஸ்லையுமே ஒரு சின்ன ரிவிஷன்ஸ் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் கேமராவும் இந்த காரை நமக்கு வராது. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் ரியரில் கொடுத்துட்றாங்க. அண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு இதில் 205 65 ஆர் 16 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. இது வந்து நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான். அதில் நமக்கு அலாய் ஃபினிஷ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸ்டீல் வீல்ஸ், வீல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. ஒரு 90 degree அளவுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு பிளாக் அண்ட் பேஜில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இந்த இஎக்ஸ் வேரியண்ட்டாக நமக்கு ரியரில் பவர் விண்டோஸும் கொடுத்துறாங்க. அண்ட் டோர் ஹேண்டில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ரெஸ் பார்த்தோம்னா ஸோ கிரெட்டாவில் இன்க்ரெஸ் எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும். இதுலையுமே நல்லா ஈஸியாக தான் இருக்குது. லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அண்ட் அண்டர் தை சப்போர்ட்டும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தோம்னாலும் எனக்கு நல்லா அடிக்குவேட்டாக இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7", எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு அடிக்குவேட்டான ஒரு ஸ்பேஸே இருக்குது. அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு 2 AC வென்ட்ஸ் இந்த EX வேரியண்ட்டில் வந்துடும். அண்ட் 2 USB-C சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துறாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு தம்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. அண்ட் ரியரில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் இந்த EX வேரியண்ட்டில் வந்துருது. ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துருது. சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அந்த கிரே அண்ட் ஒரு பெய்ஜ் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏரியாவும் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சன்ரூஃப் நமக்கு 2 வேரியன்ட்ஸ்லுமே வராது. ஒரு ஹேண்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏர் பேக் 6 ஏர் பேக்ஸ் நமக்கு பேசிக் வேரியன்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துறாங்க. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் EX வேரியன்ட். இது பார்த்தோம்னா நமக்கு ஆன் ரோடில் 17.27 lakhs வருது. இது டீசல் வேரியன்ட். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு S வேரியன்ட் பெட்ரோலில் நமக்கு 16.88 lakhs வருது. இதுவே நம்ம எஸ் வேரியன்ட்ல டீசல் போயிட்டோம்னா நமக்கு 18.66 lakhs வந்துடும். எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் தான். இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபெண்டர்ஸ்ல இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க இந்த EX வேரியன்ட்ல. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. பட் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வந்து நம்ம உள்ளேருந்தே பண்ணிக்க முடியாது. அது நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்லையுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லையுமே டோர் ஹேண்ட்ஸ் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு மேக்னெட்டும் வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகிள்ஸ் நமக்கு ஸ்டியரிங் வீல்லே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ட்ரிப் இன்ஃபோ, டிரைவர் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. கிளஸ்டர், லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ், யூனிட், ரீசெட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்துடுது. அண்ட் யூரியா லெவல் கொடுத்துட்றாங்க. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த EX வேரியண்ட்டில் வந்துடுது. இது பார்த்தோன்னா நமக்கு ட்ரிப் இன்ஃபோ, அந்த ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் 20 அந்த மாதிரி ட்ரிப் இன்ஃபோ எல்லாமே வந்துடுது. அண்ட் இந்த கிளஸ்டர் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் இருக்குது, ரெட் மாற்றிக்கலாம். அண்ட் ஒரு ஆரஞ்சு மாதிரியான ஒரு ஃபினிஷில் வந்துடும். லெஃப்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துருது. ரைட்டில் பார்த்தோன்னா டாக்கோமீட்டர் வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் கொடுத்துறாங்க. ரைட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. ஸோ நல்ல லோடரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னே சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லேயே இதுதான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளைமேட், சவுண்டு, டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன், ஜென்ரல் வைஃபை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே மெனுவில் போயிட்டோம்னா ரீஅரேஞ்ச் ஐகான்ஸ் நம்ம ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியோ, மீடியா அண்ட் ஸ்டார் பட்டன் பார்த்தோன்னா நம்ம ஃபேவரட் பட்டன் செட் பண்ணி வச்சுக்கலாம். சீக் ட்ராக்கு இது மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துறாங்க. அண்ட் நமக்கு வால்யூமுக்கும் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜில் தான் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிரேஷ் மெட்டீரியல் தான், பிளாக் கூட கிடையாது. மேனுவல் AC வென்ஸ் தான் நமக்கு இந்த EX வேரியண்ட்லேயும் வருது. அண்ட் ஆல்சோ S வேரியண்ட்லையுமே மேனுவல் AC தான் கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. USB-C, USB-A அண்ட் ஒரு 12V சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த டீசல் வேரியண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் வந்துருது. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் கூலிங் ஃபங்க்ஷன் வராது. S வேரியண்ட்டில் நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன் வந்துடும். இந்த இடத்துல நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ரப்பரைஸ்டு மெட்டீரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினிஷுமே நல்லா இருக்குது. ஸோ பேசிக் வேரியண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் டேஷ்போர்ட் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. அண்ட் லைட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு எல்லோ கலரில் தான் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துருது. இதுக்கு அடியிலும் நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. பட் லெதர் ஃபினிஷில் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஒரு ரப்பரைஸ்டு மெட்டீரியல் இருக்குது. எஸ், ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகுது. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் தான் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ரைட் சைடில் அந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோம்னா நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் இருக்குது. 2 அட்ஜஸ்ட்டுமே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோ ஸ்டாப் சிஸ்டம்க்கான பட்டன் இருக்குது. இங்கே நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலான பட்டன் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும் கொடுத்துட்றாங்க. ஓவராலாக இந்த காரை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த காருக்கு போய் பார்க்கலாம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ ஒரு சிமிலர் கீ தான் கொடுக்குறாங்க. லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ளிப் கீ தான் வருது. ஸோ இந்த S வேரியண்ட்டில் நமக்கு இந்த இண்டிகேட்டர் சேஞ்ச் ஆகுது. இந்த அலாய் வீல் சேஞ்ச் ஆகுது. அலாய் வீல் டிசைனில் ஒரு ஸ்டீல் வீல் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இதுலேயுமே நமக்கு ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஆனால் நமக்கு அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து நம்ம இதுலையுமே பண்ண முடியாது. பட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் ஒரு சில்வர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலையுமே நமக்கு டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. பட் இதில் ஒரு மேஜரான அடிஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சன்ஷேட் வந்துடும். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஸ்டாக்ல இருந்தே வந்துடுது. அண்ட் சேம் தான், நமக்கு ரியரில் 2 AC வென்ஸ் வந்துருது. USB-C சார்ஜிங் சாக்கெட் 2 கொடுத்துறாங்க. மிச்சபடி நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், ஆம்ரெஸ்ட் ரெண்டுமே சேம் தான். அந்த காருக்கும் இந்த காருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இந்த சன்ஷேட் உண்மையிலேயே ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அதில் பார்த்த மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலுக்கான பட்டன் வந்துருது. இதுமாதிரி நமக்கு மேக்னெட் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் தான் இதுலேயும் வருது. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த அடிஷன் தெரியும். க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு பெட்ரோல் இன்ஜின்.
ஸோ இந்த கார்லையும் பார்த்தோம்னா நமக்கு அந்த காரில் பார்த்த மாதிரி சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதையுமே நம்ம இது மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டியரிங் வீல்லே மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா நான் அந்த கலர் சொல்லியிருந்தேன். இது பார்த்தோம்னா நமக்கு ரெட் கலர், இது ஒரு க்ரீன் மாதிரியான ஒரு ஃபினிஷில் இருக்குது. சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர், ரைட் சைடில் டாக்கோமீட்டர், அந்த மாதிரி எல்லா விஷயமும் சேம் தான். அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான அடிஷன் மட்டும் இருக்குது. ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு அந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. ரீச் as well as ரெக் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே நமக்கு ரீச் as well as ரெக் 2 அட்ஜஸ்ட்டுமே இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 18 டச் ஸ்க்ரீன், அதே தான் நம்ம இஎக்ஸ் வேரியண்ட்டில் பார்த்து அதே டச் ஸ்க்ரீன் தான். இதுலேயுமே நமக்கு ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் மேனுவல் ஏசிமென்ஸ் தான் கொடுக்குறாங்க. USB-A, USB-C அண்ட் ஒரு 12 volt சார்ஜ் சாக்கெட் வந்துருது. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு அதே மாதிரி தான் இருக்குது. மேனுவல் வேரியண்ட்டில் நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் அதே மாதிரி தான். இந்த ஃபினிஷுமே நமக்கு அந்த ரப்பரைஸ்டு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேஜரான சேஞ்ச் எங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் ஒரு கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்துடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே தான் நமக்கு ரப்பரைஸ்ட் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கேயுமே நமக்கு இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். நமக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். நமக்கு எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் போயிட்டா தான் நமக்கு லெதரட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 காருக்குமே 3 years ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி வந்துடுது. ஸோ இது பார்க்குறதுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த அலாய் வீல் போட்ட மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பீல் கொடுக்குன்னு சொல்லலாம். ரியரில் நமக்கு சன்லைட் வந்துடும். வாஷர் வைப்பர் டிஃபாகர் வந்துடுது. இதில் நமக்கு ரியரில் சன்லைட் வராது, ரூஃப் ரைல்ஸ் வராது, அண்ட் ஆல்சோ நமக்கு அலாய் வீல்ஸ் வராது. இதுதான் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் பூட்டில் பார்த்தோம்னா நமக்கு அந்த பார்சல் ட்ரேவும் வராது. நமக்கு பார்சல் ட்ரே கொடுத்துட்றாங்க. நமக்கு ஃப்ரண்ட்டில் பெருசாக சேஞ்ச் இல்லை. ஸோ ஒரு சிமிலரான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க அந்த க்ளோ பாக்ஸ் தவிர. ஸோ இதுதான் கைஸ் இந்த 2 ஹியூண்டை கிரெட்டாஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 ஹியூண்டை கிரெட்டாஸில் உங்களோட சாய்ஸ் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட மோட்டரிஸ்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.